சரி, ஓகே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூங்க போகும்பொழுது கடைசி நிமிஷத்துல ஏதாவது வேலை குடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலைய நம்மளால ஒழுங்காவே செய்ய முடியாது. ஒரு மாரி அரைகுறையா தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாரி தான் வந்து சீரியல முடிச்சிடலான்னு நெனச்சு, இல்ல இன்னும் ஒரு 4 மாசம் இழுக்கலான்னு முடிவு பண்ணாங்களோ என்னவோங்கிறது தெரியல. பாக்யலட்சுமி சீரியல்ல கதை ஏன் இப்படி போகுதுன்னே நமக்கு ஒண்ணுமே புரியல. கமலாங்கிற கதாபாத்திரத்த கொண்டு வரோம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுவுமே நமக்கு ஏங்கிறது ஒரு அந்த ஐடியாவே இல்ல. ஏன்னா வந்து அவங்களால தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி ஈஸ்வரி வந்து ஜெயிலுக்கு போற அளவுக்கு ஆச்சு. இப்ப அவங்களுக்கு கால் வலியாமா, அதனால கிளம்பி இங்க வந்துட்டாங்களாமா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவர் இறந்துட்டார் ராமமூர்த்திங்கிறதுக்கு கிளம்பி வந்து அப்பயும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஈஸ்வரியை போட்டு நோகடிச்சு ஈஸ்வரி உடனே இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு அவங்க சொல்கிறத கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நானும் போய் படுத்துக்கிறேன், வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறேன், அவங்க சொன்னதை கேட்டு நான் பொட்டு வச்சிருக்கூடாது, நான் வெளில போயிருக்கூடாது அப்படின்னு நான் உள்ளே இருந்துக்கிறேன், ரூமை விட்டு வெளில வர மாட்டேன், எனக்கு ஏற்கனவே மட்டும் இல்லை மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. இதில் செடியன் வேற அதை ஏற்றி விட்டுட்டு இருக்காரு வேற. அவர் வேற என்ன இப்போ தான் டிரைவர் மாதிரி இருக்காங்கிறார். திருப்பி பஸ்ஸில் போமான்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. இல்லை நாங்கள் தான் விடுவோம், அது பச்சை குழந்தை, கை குழந்தை, இனி அதுக்கு என்ன தெரியும் பாவம் அப்படிங்கிற மாதிரி நடத்திட்டு இருக்க கதையில் கடைசியில் இப்போ பாக்கியா கடுப்பாகி உண்மையை தெரிஞ்சுக்க போகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த கமலா பாட்டி தான், அவங்க ராதிகாவுடைய அம்மா தான் நோகடிச்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே குடுன்னு கிளம்பி போய் ராதிகாவை போய் திட்டுறாங்க. திருப்பி வரவழில வந்து ராதிகாட்ட திட்டி உங்கள் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா அவ்வளோதான் தொலைச்சிருவேன், என் மாமியார் கேட்குறது அவங்க என்ன உரிமை இருக்குன்னுலாம் கேட்க, அவங்க என் மாமியார் தான் நான் அப்படின்னு இவங்க சொன்னாலும் உங்கள் அம்மா சொன்னாலாம் நீ ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்கும்பொழுது ராதிகா இதுக்கு மேலே இந்த அம்மாவை இங்கே வச்சா கரெக்டாக இருக்காதுன்னு பேக்கப் பண்ணி கமலாவை அனுப்ப போகிறாங்களா, இல்லை வீம்புக்குனே கமலாவை இங்கே வச்சுக்கலான்னு முடிவு பண்ண போகிறாங்களா? அப்போ பலார்னு ஒன்று வந்து பாக்கியா கமலாவட்ட வந்து கோவப்படுற அளவுக்கு, திட்டுற அளவுக்கு, இல்லை அடிக்கிற அளவுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதாங்கிறத பார்க்கணும். இது இல்லாமலே இந்த புது ஷெஃப்பை வேற வச்சுட்டு அந்த ஷெஃப் நடந்துக்கிறது பேசுறது இது எல்லாமே வந்து காசை மிச்சம் பிடிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் வந்து நெய்யையும் எண்ணெயும் கலந்துடலான்னு பேசிகிட்டு இருக்காருங்கும் போதே உங்களுக்கு சந்தேகம் வரணும். எங்கே ஒர்க் பண்ணார், என்ன ஒர்க் பண்ணார், எதுக்கு பிரேக் எடுத்தார், எதையும் கேட்கல. ரெஃபரல் மாதிரி ஒரு சமைக்கிற விஷயத்த ஒரு பெரிய ஹோட்டலில் சமைக்கிறதுக்கு ஆள் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஹோட்டல் கால் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுவாருனாச்சும் கேட்கணும். எதையும் கேட்காம வேலைக்கு ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு அப்புறமா குத்துதே குடையுதேன்னு வேறு ஒரு ட்ராக் ஒன்று வேறு இருக்குது. ஸோ இந்த புது ட்ராக்கள் பற்றியும் கதை போகிற போக்கையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு நடுவில் பழனிசாமி நடிக்கிற ரஞ்சித் அவர்கள் பிக் பாஸ்க்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அதனால் அவரும் இல்லைனா கதை எப்படி போகணும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.